ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வேப்பர் ப்ரெஷர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். வேப்பர் ப்ரெஷர் பற்றி சொல்கிறப்ப எவாப்ரேஷனையும் கண்டென்சேஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வேப்பர் ப்ரெஷரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் வாலடைல் சால்வெண்ட் எடுத்துக்கலாம். அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும். அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வாலடைல் சால்வெண்ட்டோடைய சர்ஃபேஸ் மாலிகூல்ஸ் மட்டும் எஸ்கேப் ஆகி கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆச்சுன்னா அதை எவாப்ரேஷன் சொல்லுவோம். ஹோல் காம்பவுண்டுமே எவாப்ரேட் ஆச்சுன்னா, அதாவது வேப்பர்ஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அதை வேப்பரைசேஷன் சொல்லுவோம். இங்கே நம்ம வேப்பரைசேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஒன்லி எவாப்ரேஷன் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எவாப்ரேஷன்றது சர்ஃபேஸ் ஆஃப் த காம்பவுண்ட்லேருந்து மாலிகூல்ஸ் எஸ்கேப் ஆகி கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறத நம்ம எவாப்ரேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கேஷியஸ் மாலிகூல்ஸ் இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் இருக்கிற வால்ஸில் ஹீட் ஆகி எனர்ஜியை லாஸ் பண்ணி லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸை தான் நம்ம கண்டென்சேஷன் ப்ராசஸ் சொல்கிறோம். அதாவது மாலிகூல்ஸ் கேஷியஸ் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட் கன்வெர்ட் ஆகிறது தான் கண்டென்சேஷன் ப்ராசஸ் சொல்கிறோம். இந்த எவாப்ரேஷனும் கண்டென்சேஷனும் இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆகும், லிக்விடோட ப்ரெஷரும் இந்த கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற சால்வெண்ட்டோடைய ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகும். அந்த ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வேப்பர் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் க்ளோஸ்டு ஸ்டேட்டாக இருக்கப்போ யூடியூப்பில் மெர்க்குரியோட லெவல் ஈக்குவலாக இருக்கும். எப்போ இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கை ஓப்பன் பண்ணுறோமோ அந்த சால்வெண்ட்டோடைய வேப்பர் மாலிகூல்ஸ் மெர்க்குரியை ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் புஷ் பண்ணும். ஸோ எவ்வளோ தூரம் இந்த சால்வெண்ட்டுடைய வேப்பர்ஸ் புஷ் பண்ணியிருக்கோ அந்த லென்த்தை மெஷர் பண்ணுறோம். ஸோ அதுதான் அந்த சால்வெண்ட்டுடைய வேப்பர் ப்ரெஷர். இப்படி தான் நம்ம வேப்பர் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறோம்.